அன்பு உறவுகளை வணக்கம். உங்கள் நண்பர்கள் புனரசு. எங்கள் ஊர் வேடியப்பன் கோயில் கல்லாவி பக்கத்தில் குடும்பத்தோடு கெடா வெட்டுக்காக போயிருந்தோம், மச்சாமுட்டு விசேஷத்துக்காக. அங்கே போனால் வேடியப்பன் கோயில்னாவே ஒரு சக்தி வாய்ந்த கோயில். பிரமிப்பு தெரிவது என்னென்னா, குதிரை தான். டிக் 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 குதிரை தான் தெரியும். அதனால் எடுத்த உடனே முதல் முறையாக நுழைந்தவுடன் உள்ளே போய்ட்டு சாமியை வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் வருவோம். எல்லோருடைய பழக்கம் அதுதான். எல்லாம் கொஞ்ச நேரம் உள்ளே எல்லாம் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் வெளியே வரும்போது காவல் தெய்வமாக நிற்பது யார் அப்படின்னா போலீஸ் தான், காவல்துறை தான். வேடியப்பனுக்கு உந்த சாமி சக்தி வாய்ந்த சாமிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறதோ நடக்கும். பக்கத்தில் வந்து அம்மன் சிலை, அம்மன் பக்கத்தில் குதிரை, ஒரு மாடு இருக்கும். அங்கே பக்கத்தில் எல்லாம் திருவிழா, அந்த கெடா வெட்டுறதுனாவே கூட்டங்கள், சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க. அங்கே எல்லாமே கடைகள் இருக்கும். கடைகளில் போய் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு ஒரு சந்தோஷமாக எல்லாம் சொந்தத்தை கூட பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் தான் முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் கெடா வெட்டு, கோழி எல்லாமே அறுத்து போடுற இடம், காவு கொடுக்குற இடம், ஒரு நிவர்த்தி செய்கிற இடம் இந்த இடம் தான். கூட வேட்டை நாய் ஒன்று இருக்கும். வேடியப்பன் உகந்ததே வேட்டை நாய் தான். அப்புறம் அந்த இடத்துல வந்து ஆடு வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. ஆடு வெட்டுறவங்க, இல்லை கோழிக்கு வந்து நிவர்த்தி பண்ணுறவங்க, அவங்க வேண்டுது என்ன வேண்டுனாங்க அதை நிவர்த்தி செஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து வேண்டிப்பாங்க. இந்த வருஷம் இந்த நிவர்த்தி பண்ணால் நான் வந்து உங்களுக்காக வேடியப்பா உனக்காக இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த கிடாய், ஆட்டு கிடாயை வந்து நிறுத்துகிறாங்க. பூசாரி வந்து தீர்த்தம் போடுவார். தீர்த்தம் போட்டவுடனே அது வந்து குங்குமம் மாலைலாம் போட்டவுடனே அதெல்லாம் யாரும் வெட்ட மாட்டாங்க. அது பிடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல மறுபடியும் தீர்த்தம் போட்டு நிறுத்துவாங்க. அது வந்து ஒரு சிலுக்கணும். அது அது சிலிர்த்தால் தான் சாமி வந்து ஏற்றுக்குச்சின்னு அர்த்தம். அது நடக்கலை அப்படின்னா கொஞ்ச நேரம் விட்டு நடக்கலைன்னா மறுபடியும் அங்கே இருக்கிறவர் என்ன பண்ணுவார், சாமியை பார்த்து வேண்டிப்பார். சாமி வேண்டின உடனே மறுபடியும் இதெல்லாம் செஞ்சு மறுபடியும் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், சேர்ந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி வேணும்னா அங்கே பாருங்கள் சிலிர்க்கும் பாருங்கள். அப்படி துளுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க. துளுத்ததுக்கப்புறம் வெட்டுவாங்க. வெட்டினதுக்கப்புறம் கறி நடக்கும். எல்லாம் வெட்டி சமையல் பூட்டி எல்லாமே நடந்துட்டு இருக்கும் வேலை. கறியெல்லாம் வேக வச்சு பக்கத்தில் இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, சரக்கு அடிக்கிறவங்களாம் சரக்கு அடிச்சுட்டு வந்து தான் கடைசியில் வந்து அப்படியே ஒரு சாப்பிட்டு போவாங்க. எல்லாமே வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு, சரக்கு சாப்பிட்றவங்களாம் சரக்கு சாப்பிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் வந்து பாருங்கள் எல்லாம் விறகுலாம் வச்சு அடுப்பு வேக வச்சு அதுக்கப்புறம் கறிலாம் தனித்தனியாக அங்கெல்லாம் பிரித்து அதனுடைய வேலைகள்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கும். சொந்த பந்தம் கூட பேசிக்கின்னு ஜாலியாக. அதுக்கப்புறம் உள்ளே எல்லாம் பந்தியில் உட்கார வச்சு கறி தனியாக, ஆட்டுக்கறி தனியாகவும், கோழிக்கறி தனியாகவும் ஒரு ஒரு இதுலேயும் போட்டு குழம்பு, ரசம் பந்தியில் போட்டு சோறு எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு திருப்தியாக வந்து ஊருக்கு கிளம்புவோம். எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட்ருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.